ஸோ இது தொழில் தொடங்குவோம் உடைய 22வது அமர்வு. தொழில் தொடங்குவோம்ங்கிறது ஒரு இனிஷியேட்டிவ். நம்ம இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா, நாம வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். இல்ல ஒரு இடத்துல நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு தேவையான ஸ்கில்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், அவேர்னஸ் இது எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பல விஷயங்கள் நம்ம பல விஷயங்கள்ல அறிஞ்சுக்கிறதுக்கு, புரிகிறதுக்கு, அதே மாரி அத கொண்டு நம்மளுடைய பிசினஸ மேம்படுத்துறது. இல்ல ஒரு புதுசா நாம வந்து பல விஷயங்கள யோசிச்சுட்டுருப்போம். இந்த பிசினஸ் செய்யலாமா? அந்த பிசினஸ் செய்யலாமான்னு சொல்லிட்டு. அந்த மாரி 1008 கேள்விகள் நம்ம மனக்கணக்குல இருக்கும். ஆனா நம்ம அத தேடுறதுக்கு போது சில வீடியோக்கள், சில விஷயங்கள் மட்டும் வெளியில பரப்பப்படும். ஆனா, அதுல வந்து நமக்கான ஒரு தெளிவான பாதை, தெளிவான வழிகாட்டி அதுல இருக்காது. தொழில் தொடங்குவோம்ங்கிறது, இங்க ஒரு எல்லாருமே சேர்ந்து தமிழ் ஆளுங்க நாம எல்லாருமே சேர்ந்து உருவாக்குன ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு என்ன பண்ணும்னா, நம்ம வந்து இங்க எல்லாருக்கும் அவங்களால என்ன மக்களுக்கு ஒரு விஷயத்துல செய்ய முடியும்? இந்த வியாபாரத்துல என்னென்ன விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? என்னென்ன விஷயங்கள் இப்போ பிசினஸ் பிசினஸ் சிச்சுவேஷன்ஸ்ல வளருது? என்னென்ன விஷயங்கள் இங்க வருகுது? இந்த வாய்ப்புகள் என்ன? எந்தெந்த விஷயங்கள் இங்க பிசினஸ்ல நடந்துட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா என்னென்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி, அலசி, எக்ஸ்பெர்ட்ஸ வச்சு நம்ம வந்து அவங்களுடைய அவங்க வந்து நம்ம இங்க அவங்களுடைய அனுபவங்கள பகிர வைக்கிறோம். அதுக்கடுத்து அவங்க மட்டும் வெறும் பகிர்றது மட்டும் இல்லாம, அவங்களோட அவங்களுடைய நமக்கு மனசுல இருக்கிற கேள்விகள், ஓகே நம்ம பிசினஸ்லயோ, இல்ல நம்ம தொடங்கணும்னு யோசிக்கும்போது இருக்க கேள்விகளுக்கான விடைக்கு தளமா நம்ம இந்த தொழில் தொடங்குவோம வச்சிருக்கோம். 22 வாரங்களா நாங்க இத சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அருள் சார் வந்து ஏஐ இன் பிசினஸ்ங்கிறதுல அ ஆரம்பி அ பிரசன்டேஷன் பண்ண போறாரு. நம்ம இந்த பிரசன்டேஷன்ல மிக முக்கியமான நம்முடைய நோக்கம் என்னன்னா, இந்த பிரசன்டேஷன் கொண்டு நம்மளுடைய அ ஐடியாவோ, இல்ல நம்மளுடைய வியாபாரத்திலயோ எப்படி ஏஐ கொண்டு வரலாம்? அதே மாரி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? அதே மாரி என்னென்ன எங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கு? இது எல்லாத்தையும் அருள் சார் சொல்லுவாரு. அதுக்கடுத்து நம்மளுடைய கேள்விகளையும் நம்ம அவர்கிட்ட நேரடியா கேட்போம். இதுதான் இந்த ஈவென்ட்டோட ஃபார்மேட்டா இருக்கும். அதே நேரத்துல உங்களுடைய அறிமுகத்த சாட் பாக்ஸ்ல நீங்க யாரு? எந்த ஊரு? உங்களுக்கு என்ன தேவை? அதே மாரி நீங்க என்ன குடுக்க முடியும் இந்த குழுவுக்கு? ஆ ங்கிறத நீங்க உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸோட போட்டீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்கா எல்லா மக்கள் வந்து தனக்கு தேவையான விஷயங்கள அது ஷேர் பண்ணி அந்த விஷயங்கள எடுத்துக்க முடியும். இதுதான் இந்த ஃபார்மேட்டு. இப்போ ஓவர் டூ தி அருள் சார். அருள் சார் தன்னுடைய அறிமுகத்தோட நம்மள இந்த ஏஐ பிசினஸ்ல எப்படி வியாபாரத்துல ஏஐ எப்படி உபயோகப்படுத்தணும்ங்கிறத அருள் சார் நமக்கு சொல்லுவார். நன்றி. சார் வாய்ஸ் அன்மியூட் பண்ணுங்க நீங்க. சார் அருள் சார் உங்களுக்கு எல்லா அக்சஸும் இருக்குல்ல? ஓகே. இப்போ என்னுடைய வாய்ஸ் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முழு ஸ்க்ரீன் தெரியுதா? இல்ல அதுக்கு மேல அந்த ஓவர்லே எல்லாம் இருக்கா? எப்படி தெரியுது? இல்ல இப்ப முழு ஸ்கிரீன் தெரியுது சார். கருப்பா இருக்கு. இது தெரியுது. சரி, சரி. ஓகே, ஓகே. ரைட். என்னுடைய பெயர் அருள்குமரன். நான் செயற்கை நுண்ணறிவு துறையில கொஞ்ச நாளா ஆர்வமோட இருக்கேன். அதற்கு முன்னாடி ஏபிஐ அந்த மாதிரி ரிலேட்டட் ஃபீல்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏஐ பத்தி ஏஐ அணுகுமுறையும் சாத்தியங்களும் அப்படின்னு தமிழ்ல ஒரு புக் எழுதியிருக்கேன். இந்த புக் வந்து Facebookல 12 பார்ட்டா கிடைக்குது. என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் போனால் நீங்கள் அந்த புக்கை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். இது தவிர சேப்பியன் ஜீனோன்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் ஏஐ பற்றி தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம். அதில் என்னுடைய வீடியோவும் வருது.
என்ன நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு மைட்டி கர்சர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்பிள் மேக் கணினியில் வேலை செய்யக்கூடியது. இப்போ வழக்கமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சாட் ஜிபிடி போன்றதெல்லாம் என்ன பண்ணுன்னா, நடுவில் நம்மளையும் வந்து வேலை வாங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது அது ஒரு ஆலோசகராக இருக்கும். நீங்கள் அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து பதில் சொல்லும். இந்த அப்ளிகேஷனுக்கு போய் இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் இப்படி கிடைக்கும் அப்படின்னு மேபி அது கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் தான் அங்கேருந்து அதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லையோ வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ எங்கே உங்களுக்கு அந்த அவுட்புட் வேணுமோ அங்கே போட வேண்டியிருக்கும். உங்களுடைய நாலேஜ் வந்து இதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது ஒன்றும் பெருசாக ஹெல்ப் பண்ணுறதில்ல. அப்படி நம்மளை அலைய வைக்காத ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சதோட விளைவு தான் வந்து மைட்டி கர்சர். இது வந்து உங்களுடைய கணினியிலேயே பின்னணியில் இயங்கிக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு மேக் கணினியில் மட்டும்தான் இயங்கும். ஸோ அது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பேச முடியும், அதுக்கிட்ட உரையாட முடியும். அப்படி நீங்கள் உரையாடும் போது உங்கள் ஃபோக்கஸில் என்ன அப்ளிகேஷன் இருக்கோ அந்த அப்ளிகேஷன்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்க முடியும். ஒரு ப்ரௌசர் விண்டோ, அதில் ஏதோ ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த வெப்பேஜ் எதை பற்றி இருக்குது, இதில் குறிப்பிடப்பட்டிருக்க நபரை பற்றி வேறு என்ன தகவல் உங்களால் தர முடியும், இவர் இது வரைக்கும் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு ஒரு குவிஸ் மாதிரி எனக்கு கேள்வி கேட்க முடியுமா, எனக்கு எவ்வளோ தெரியும்னு நான் செக் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் தொகுத்து ஒரு டேபிளாக எனக்கான டாக்குமெண்ட்டில் எழுதி கொடு, இதெல்லாம் நீங்கள் கேட்க முடியும். அது உடனுக்குடன் செய்யும். இது வந்து இப்போ மேக் ஆப் ஸ்டோரில் கிடையாது, mightycursor.comல போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ஏபிஐ கீயெல்லாம் பயன்படுத்தி இதை பயன்படுத்த முடியும். உங்களுக்கு இது இலவசமாக வேணும் அப்படின்னா ரெடிட்டில் ஒரு கூப்பன் கோட் இருக்குது, அந்த கோடை எடுத்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இது இலவசமாகவே பயன்படுத்திக்கலாம். அப்புறம் அதற்குள்ளே ஏஐ மாடலை எப்படி பயன்படுத்துறது, அது இலவசமாக பயன்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெமினை மாதிரி சில மாடல்கள் வந்து ரேட் லிமிட் பண்ணி, அதாவது எவ்வளோ நீங்கள் பயன்படுத்த முடியும், திரும்ப திரும்ப நீங்கள் நிறைய யூஸ் பண்ணாமல் அப்பப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி ஏபிஐ கீலாம் நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஏபிஐ கீ நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை வச்சே நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். சரி, அடிப்படை கேள்விக்கு வந்துடுவோம். நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேசினேஷன் இருக்கும், ஏன் நம்ம எதை செய்கிறோம் அப்படின்றதுக்கான அந்த அடிப்படை காரணம். எனக்கான காரணம்ங்கிறது வந்து இதுதான், இருண்மை கோட்பாடு. சைனீஸ் கோட்பாடில் இன் அண்ட் யாங்னு ஒன்று இருக்குது. அதாவது முற்றிலும் எதிரெதிரான தன்மையை கொண்ட இரண்டு சமன்பாட்டில் இயங்குறது மூலமாக தான் உலகம் இயங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடு அது. அதில் அவங்க உதாரணத்துக்குன்னா நீரும் நெருப்பும் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்ல முடியும். எனக்கு இதில் என்ன ஃபேசினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணினித்துறை வந்து பல காலமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு கிளாக் ஒர்க் மாதிரி எப்பவுமே அது வந்து மாறாமல் என்ன வகையில் அது வேலை செய்யணுமோ அதே மாதிரி தொடர்ந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்படி ஆரம்பித்து இந்த கண்டிஷனுக்கு அது இதுதான் செய்யும் அப்படின்னு நீங்கள் துல்லியமாக கணிக்க முடியும். கடிகாரம் எப்படி வந்து அந்த டிக் டிக்னு மாறாமல் ஓடிக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி. இதற்கு எதிர்நிலையில் வந்து இன்னொன்றும் இருக்குது. என்ன, எதெல்லாம் வந்து நம்ம வரையறைக்குள்ளே வராமல் ப்ராபபிலிட்டி சம்மந்தப்பட்டதோ, இப்போ தாயக்கட்டையை உருட்டுறீங்க, எந்த எண் அதில் விழும் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக ரேண்டமான ஒரு விஷயந்தான். அதை வந்து இதுதான் விழணும் அப்படின்னு நீங்கள் நிர்பந்திக்க முடியாது, எது விழுமோ அதான் விழும். இப்படி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கக்கூடியது க்ரியேட்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து வேறு வேறு விதமாக சிந்திப்போம், ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு போலீஸ் பயன்படுத்துகிறதும் இதே டெக்னிக் தான். நடந்ததை ஒருத்தர் சொல்லும்போது எத்தனை முறை சொன்னாலுமே அது என்ன சம்பவங்களுடைய வரிசையை வந்து மாறாமல் திரும்ப திரும்ப சொல்ல முடியும். அதே கற்பனையில் அவர் வந்து இட்டுக்கட்டி ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் அதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தினால அது என்ன அப்படிங்கிறதே நமக்கு புரிஞ்சிக்க முடியாமல் இவர் வந்து பொய் சொல்கிறாருங்கிறது நம்ம தெளிவாக தெரிகிற மாதிரி ஆகிடும். இப்போ
கணினியில தான் நம்ம வந்து கிளாக் ஒர்க் மாதிரி எல்லாமே துல்லியமாக இயங்குங்கிறதும் சொல்கிறோம். அதே கணினியில தான் செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஒன்று வந்ததுக்கப்புறம் அது மனிதர்களை மாதிரியே நம்ம ஒரு சொல் சொன்னோன்னா இதுக்கு அடுத்த சொல்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது மூலமாக இயங்கி பல விஷயங்களை செய்யுது. அது வந்து ப்ராபபிலிட்டி பேசிஸில் அது இயங்குகிறது. ஸோ இப்படி துல்லியமாக இயங்கக்கூடிய ஒன்றையும் ப்ராபபிலிட்டி வச்சு இயங்கக்கூடியதையும் வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக மனித குலத்துக்கு பெருசாக ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. இதுதான் வந்து இந்த துறையில் என்னை ஈடுபடுத்தி தொடர்ந்து இயங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்றைக்கான டாபிக்கு போகலாம். இப்போ என்ன மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த மாற்றங்களை ஒரு என்டர்பிரனரா தொழில் முனைவோரா நம்ம எப்படி பயன்படுத்திக்க முடியும்? ஏஐ வளர்ச்சிங்கிறது எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இதற்கு இது நடுவில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம். நான் ஸ்க்ரீனை பார்க்கறதுக்கு இடைஞ்சலாக சிலது இருந்தது. ஓகே. இப்போ ஏஐ வந்து சுத்தமாக தெரியாத ஆட்கள்னு இங்கே யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். எல்லாருக்குமே ஏஐங்கிறதுக்கான அடிப்படை அறிமுகம் இருக்கும். அதில் செயற்கை நுண்ணறிவில் இப்போ அதிகம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயன்றது வந்து செய்யறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம அதிகம் பயன்படுத்திட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு சாட் இன்டர்ஃபேஸ். யாரோ மைக்கை தப்பா ஆன்ல வச்சிருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. இஸ்மாயில் சார் அண்ட் இன்னும் சில பேர். ஓகே, மியூட் பண்ணிட்டீங்க இல்லையா? நல்லது. சரி, இப்போ ஏஐ எப்படி இயங்குறது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை என்னன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ இது வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு அடுத்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தைங்கிறது அது டோக்கனுங்கிற வகையில் பயன்படுத்திக்கும். அது என்ன அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுலேருந்து தான் அதனுடைய ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது இயங்குது. நம்ம தமிழில் அதை செய்யறிவுன்னு சொல்லலாம். இப்போ அப்படி இயங்கக்கூடியதை வச்சு ஆல்ரெடி நீங்கள் வந்து சாட் ஜிபிடி பயன்படுத்தியிருப்பீங்க, அது மாதிரி கிளாடோடைய இன்டர்ஃபேஸ் வந்து பயன்படுத்தியிருக்கலாம், ஜெமினை பயன்படுத்தியிருப்பீங்க. இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடைமுகம்ங்கிறது வந்து உரையாடல் இடைமுகம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அது ஒரு பதில் சொல்லும். இப்படியாக உங்களுடைய கான்வர்சேஷன் போகும். இதை தயாரிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெருமொழி மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியதை உருவாக்குறாங்க. அது கூட தான் நீங்கள் உரையாடல் நிகழ்த்துறீங்க. அது எப்படி தயாராகுதுன்னா, உலக அறிவாக டிஜிட்டலாக நம்மளால் என்னெல்லாம் கலெக்ட் பண்ண முடிஞ்சுதோ அது அத்தனையும் வச்சு அதை ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்போது அது பிறந்த நாள் முதலே உலக அறிவோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒன்றாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அதுக்கிட்ட நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் கேள்வி கேட்க முடியும், அதால் பதில் சொல்ல முடியும். ஸோ வேறு எதுவுமே தேவையில்லாமல் ஒரே ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ப்ராப்பராக ட்ரெயின் ஆகுதுன்னு இருந்தாலே உங்களுடைய பல கேள்விகளுக்கு அதால் பதில் சொல்ல முடியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது என்னென்னா, அதற்கு கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வேறுபாடு கிடையாது. அதற்கிட்ட போதுமான தகவல்கள் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதால் தெளிவாக பதில் சொல்ல முடியும். இன்கேஸ் அதுக்கிட்ட அந்த மாதிரி தகவல் இல்லை அப்படின்னா அது வந்து கற்பனையால் இட்டு நிரப்பி ஒரு கதையை சொல்லிடும். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி இது மாதிரி ஒன்று இல்லவே இல்லையாமே, என்ன நீ இப்படி சொல்கிறேன்னு கேட்டால் அசால்ட்டாக மன்னிப்பு கேட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த சிக்கல் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு பெருசாக பாதிக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ அதற்கிட்ட தகவல் இல்லை, அப்போது அது வந்து கதை சொல்லுங்கிறது நமக்கு தெரியுது. சும்மா உதாரணத்துக்கு நீங்கள் யார் அப்படின்னு அதுக்கிட்ட கேட்டிங்கனாலே மேபி உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பிரபலமான நபர் ஒருத்தரை பற்றி சொல்லலாம். நீங்கள் இந்த ஊரில் பிறந்த இந்த நபர், இந்த தொழில் செய்பவர் அப்படிங்கிற அளவுக்காவது உங்கள் விவரம் கொடுத்தீங்கன்னா
அதுக்கப்புறம் அந்த விவரம் அதுக்கு தெரிஞ்சதுன்னா மேபி உங்களை பற்றின துல்லியமான தகவல் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அது பாட்டுக்கு அடிச்சு விடும். இப்படி அதுகிட்ட தகவல் போதாமை இருக்கே, அதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்து உருவானது தான் ரேக் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது சர்ச் அப்படிங்கிறது இன்னொரு சொல்யூஷன். இது என்ன பண்ணுது அப்படின்னா, சர்ச் எடுத்துப்போம். முதல்ல சர்ச் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டதுமே அந்த கேள்விக்கு இணையத்திலையும் விடை தேடுறது. முதல்ல எல்எல்எம்கிட்ட போய் பதில் சொல்லுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வியை வச்சு இணையத்தில் தேடி என்னெல்லாம் தகவல் கிடைக்குதுங்கிறத எடுத்துக்குது. அந்த தகவலையும் சேர்த்து ஏஐ கிட்ட அனுப்ப வேண்டியது. பார்ப்பா, இந்த மாதிரி யூசர் கேள்வி கேட்டிருக்காரு, அவருக்கு வந்து பதில் சொல்கிறதுக்காக இணையத்தில் நான் பார்த்தா இந்தந்த விவரம்லாம் கிடைச்சிது, இதெல்லாம் தொகுத்து அவருக்கான பதிலை நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் துல்லியமான பதிலை அதால் சொல்ல முடியும். இணைய தேடலுடைய இணைப்பு வந்ததுக்கப்புறம் ஏஐயுடைய துல்லியம் வந்து கூடியிருக்கு. துல்லியம் கூடியிருக்கே தவிர முழுக்க முழுக்க நம்பகமானதா அப்படின்னு கேட்டால் எக்காலத்திலையும் ஏஐ மட்டும் நம்பி நீங்கள் செயல்படாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பு. அது தப்பு பண்ணுச்சு, அதனால தான் இப்படி ஆச்சுன்னு நீங்கள் வந்து சொல்ல முடியாது. அதை இயக்குபவராக நீங்கள் தான் முழு பொறுப்பும் ஏற்றுக்கிறீங்க. சரி, இப்போ இணையத்தில் தேட முடிகிற அந்த வசதி இருக்கிறதுனால நீங்கள் கேட்குற கேள்விக்கு அதால் தேடி எடுத்து பதில் சொல்ல முடியும். இந்த ஃபீச்சர் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு உங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை அதுக்கிட்ட கேள்விகளை கேட்டு 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 நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்க முடியும். அது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு உங்களுடைய நாலேஜ், அதனுடைய எல்லைன்னு ஒன்று இருக்குது. அதற்குள்ளே நீங்கள் புகுந்து விளையாட முடியும். அதை நீங்கள் இன்னும் பலப்படுத்திக்க முடியும் ஏஐட்ட கேள்வி கேட்கறது மூலமாகவும் பதில்கள் பெறுவது மூலமாகவும். அப்புறமா எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. நமக்கு எதெல்லாம் நமக்கு தெரியல, எங்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்து நாலேஜில் ஒரு கேப் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாமே இது மாதிரி ஏஐ கிட்ட சர்ச் எனேபிள்டு ஏஐட்ட கேள்வி கேட்கறது மூலமாக அதற்கான பதிலை நீங்கள் பெற முடியும். இப்போ சர்ச் அப்படிங்கிறது நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை வச்சு ஒரு முறை தேடி அதையும் சேர்த்து ஏஐட்ட கொடுத்து பதில் வாங்குற ஒரு அமைப்பு. ரிசர்ச்னு ஒன்று இருக்குது. இதான் வந்து டீப் சர்ச்னு சொல்லுவாங்க, இன்னும் வேறு பேர்களையும் கூட அழைக்கிறாங்க. இது அடிப்படையில் ஆராய்ச்சி செஞ்சு பதில் சொல்கிறது. நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக உடனுக்குடன் பதில் சொல்லாமல் நீ போய் இதுக்கு எங்கெங்கெல்லாம் தேடணுமோ, அதாவது சிலதெல்லாம் ஒரு தேடலில் கிடைக்காது. மனிதர்களாக நம்மளே ஒரு விஷயத்தை தேடுறோம் அப்படின்னா ஒரு இடத்துல தேட ஆரம்பிப்போம். அதுலேருந்து கிடைக்கிற விடையிலிருந்து இன்னொரு கேள்வி நமக்கு பிறக்கும். அதை தொடர்ந்து அந்த கேள்வியை கொண்டு போய் தேடுவோம். இப்படி பல மடங்கு நம்ம திரும்ப திரும்ப தேடினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். இப்போ அந்த வேலையை நம்ம தான் செய்யணுமா, அந்த வேலையை நம்ம ஏஐட்ட கொடுக்க முடியாதா, அந்த கேள்விக்கான பதில் தான் ரிசர்ச். அப்போ டீப் அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ் வந்து அதால் செய்ய முடியும். இதில் விட்டுட்ட இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். சேட் ஆரம்பிச்சது இல்லையா, அதுலேயே வந்து அதை இன்னும் துல்லியமாக பதில் சொல்ல வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. என்னெல்லாம் பண்ணால் அது வந்து தெளிவாக சொல்லுவோம். இப்போ நம்ம மனிதர்களுக்குள்ளேயே நம்ம சொல்லுவோம், எதாக இருந்தாலும் நீ யோசிச்சது உடனே அப்படியே டக்குன்னு சொல்லாத, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசி, நீ சொல்ல வர்றது வந்து கரெக்டு தானான்னு ஒரு கேப் எடுத்துக்கோ, கொஞ்சம் ஆழமாக யோசிச்சுட்டு பதில் சொல்லு, வாய்க்கு என்ன வருதோ அப்படியே பேசுறது வந்து சரியாக இருக்காது, யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்கிறோம். இந்த யோசிச்சு பேசு அப்படிங்கிறத வந்து அவங்க திங்கிங் மாடல்ஸ்னு கொண்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. யாரோ கோடெல்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க ஸ்க்ரீனில், இது ரெக்கார்ட் ஆகி யூடியூப்லேயும் வரும். அதனால் அதை தெரியாமல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறது பலருக்கு தெரியல. ஜஸ்ட்டு ஸ்க்ரீனை நகர்த்துறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணும்போதெல்லாம் கோடு விழுந்துருது. நம்ம அட்மின் அதை டிசேபிள் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிவிடுங்க. எனிவே, ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா, நடுவில் அது ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் யோசிக்குதோ, செயின் ஆஃப் தாட் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்டிங் மெத்தட் தான் முதல்ல வந்தது. எதை செஞ்சாலும் படிப்படியாக செய், அதை வந்து பல பாகங்களாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு வா, அப்போ உன்னால் துல்லியமாக பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ப்ராம்ப்ட் வழியாக கொடுத்து கொஞ்சம் சிந்திக்க வச்சோம்.
இன்னொன்று என்ன நடந்துச்சுன்னா, நீ சிந்திச்சு பதில் சொல்லு அப்படின்னு நம்ம சொன்னாலே அது சிந்திக்காமையே ஆனால் இன்னும் பெட்டர் பதிலாக கொடுத்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது எதனால் நடந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இது எப்படி ஏஐ மாடல்லாம் வந்திருக்குன்னா உலக அறிவு அதுக்கு ஊட்டி தான் வச்சுருக்காங்க. என்னெல்லாம் நம்ம டிஜிட்டலாக சேமித்து வச்சுருக்கோமோ, மனிதர்களுக்குள்ள நம்ம நடக்கக்கூடிய உரையாடல், கேள்வி பதில், தகவல் களஞ்சியங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டு இது மொத்தமும் சேர்ந்து தான் அது உருவாகி வந்திருக்கு. அப்போ அதுக்கிட்ட வந்து நம்ம என்ன கேள்வி கேட்கலாம், அப்போ என்ன கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும் நம்ம கேட்கும்போது அது என்ன பண்ணுன்னா, இந்த உரையாடலை ஏற்கனவே நடந்த எந்த உரையாடல் மாதிரியிலிருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்து எங்கேயோ ஒரு நூல் உருவி தான் அது உங்களுக்கு பதில் சொல்லுது. அப்போ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நீங்க வந்து நன்றி சொல்றீங்க, சாஃப்ட்டா பேசுறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த மாதிரி உரையாடல்கள்ல இருந்து அதை எடுத்து சொல்ல முடியும். இப்போ ஒரு கேள்விய ரொம்ப வேகா கேட்டு, வேகான பொதுவான ஒரு பதிலும் நீங்க பெற முடியும். அதுகிட்ட இருந்து ரொம்ப ஆழமான கேள்விய துல்லியமா கேட்டு, ரொம்ப துல்லியமான பதிலும் பெற முடியும். இது வந்து நீங்க என்ன கேட்டீங்களோ அதுதான் கிடைக்கும். இந்த வரம் குடுக்குற பூதத்துக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி இது. தெளிவான கேள்வி, தெளிவான பதில குடுக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா, அது எங்கேருந்து அந்த கான்வர்சேஷனை எடுக்கணும்னு தேடும்போது, எங்கெல்லாம் வந்து நீ ஆழமா கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுப்பா, அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா, உண்மையாவே அவருக்கு டைம் குடுத்துருப்பாங்க. அவர் வந்து பதில் சொல்லியிருப்பாரு. அந்த பதில் எப்படி இருந்திருக்கும்? இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு, கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்திருப்பாரு. அப்படி பதில் சொல்றது அப்படின்னு ஆரம்பிச்சு அது இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, "நீ என்ட்ட எதுவும் சொல்லாத. உனக்குள்ள நீயே பேசிக்கோ. பேசிக்கிட்டு தெளிவான ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு." அப்படின்னா, திங்க் அப்படின்னு ஒரு டேக போட்டு, அதுக்குள்ள அதுக்கு தனக்குத்தானே ஒரு உரையாடல் நிகழ்த்துறதையும், அந்த உரையாடலுடைய முடிவுல தெளிவான முடிவு வந்ததுக்கப்புறம் அது என்னங்கிறத சொல்றதையும் பார்க்கலாம். பல உரையாடிகள் வந்து ஆரம்பத்தில என்ன திங்கிங்ல நடக்குதுங்கிறதையே நமக்கு வந்து பார்க்க முடியிற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த உரையாடலுடைய சுருக்கத்த மட்டும் நமக்கு பார்க்குற மாதிரி வச்சாங்க. இப்படி எல்லாமே வந்து மாற்றங்கள் வந்துச்சு. அதிலிருந்து தான் நம்ம இப்ப ரிசர்ச்சுக்கு வந்தோம். ரிசர்ச் வந்து அதுவே பல பக்கங்கள படிச்சு, அந்த பதில்கள்ல இருந்து அடுத்த கட்ட ஆராய்ச்சி பண்ணி, அதிலிருந்து அடுத்த கட்டம் ஒரு 10 கட்டம் வரைக்கும் போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அடுத்தடுத்து போயி, அதில சேர்ந்த அத்தன தகவல்களையும் திரட்டி வச்சு, உங்களுக்கான பதில சொல்லும். அதாவது, எனக்கு வந்து நான் இந்த மாரி ஒரு ஃபவுண்டர், இந்த நிறுவனம் நான் தொடங்கியிருக்கேன். இதில எனக்கு வந்து கேப்பிட்டல் கிடைக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த கட்டத்த சமாளிக்க என்னைப் போல ஒரு இருக்கக்கூடிய முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணாரு? அந்த மாரி ஏதாவது தகவல் இருந்தா குடு அப்படின்னு கேட்கலாம். இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்டர்பிரனர், அவருடைய திங்கிங் பாலிசி, அவருடைய மைண்ட் செட்டு இதெல்லாம் வந்து அவர் பலதா எழுதி, எழுதி அதெல்லாம் டிஜிட்டலா கேப்சர் ஆயிருக்கும். அது ஏஐ கிட்ட இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவரு இந்த பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு? இப்படின்லாம் வந்து கான்வர்சேஷன் ஏரியாலயே நீங்க கேட்க முடியும். இதற்கு தேவையான இதர தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டி தர்றதுக்கு நீங்க ரிசர்ச்ச பயன்படுத்தலாம். இப்ப ரிசர்ச்சும் நீங்க என்ன ஆராய்ச்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதற்கான முழு முடிவுகளை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தரத்துக்கானது. இதற்கு அடுத்த கட்டம் தான் வந்து ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட்ஸ்ங்கிறது வந்து தானியங்கி உங்களுக்கான ஒரு டாஸ்க்க எடுத்து அது முடியிற வரைக்கும் திரும்ப, திரும்ப, திரும்ப முடிச்சுட்டு கொண்டு வரது. இப்போ இந்த ஏஜென்ட் பத்தின டெஃபினிஷன் சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். ரிசர்ச் அப்படிங்கிறத பண்றதே ஒரு ஏஜென்ட் தான். அந்த ஏஜென்ட்ட எப்படி வடிவமைச்சிருக்காங்க? நீ ஆராய்ச்சியாளன். உனக்கு வந்து யூசர் வந்து ஒரு வேலை குடுக்குறாரு. அந்த வேலைக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கிற வரைக்கும் நீ தேடல நிறுத்தாம, தேடல தொடர்ந்து நீ எங்க ஆரம்பிச்சியோ, அதுலேருந்து கிடைச்ச விடைய வச்சு நீ திரும்ப ரிஃபைன் பண்ணி, திரும்ப அடுத்து தேட ஆரம்பிச்சு, முழு தொகுப்பா அவருக்கு எடுத்து வந்து குடு அப்படின்ற ஒரு இன்புட் குடுத்தது தான் ஏஜென்ட்டா இருக்கும். இப்ப ஏஜென்ட் வெறும் ஆராய்ச்சிக்கு மட்டுமா? அப்படின்னா இல்ல. ஏஜென்ட்ட எதுக்கு வேணா பயன்படுத்தலாம். உங்களுக்காக வேலை தேடக்கூடிய ஒரு ஏஜென்ட்ட நீங்க கிரியேட் பண்ணலாம். அது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஜாப் அப்ளிகேஷன் போட்டுட்டு, அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து, இன்டர்வியூக்கு உங்கள தயார் பண்றதுக்கு எல்லாம் உதவி செய்ற மாதிரி பல விஷயங்கள் செய்ய முடியும். அதாவது ஆ இயந்திர மனிதனா வந்து நமக்குள்ள நடமாடுறது அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறும் இருக்கு. அதற்கான ஆராய்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. ஆனா, அதனுடைய பிரசன்ஸ் வந்து நேர்ல வந்து அது இயந்திரமா நடக்கணுங்கிறது வந்து கட்டாயம் இல்ல. அத முழுக்க, முழுக்க நம்ம வந்து அ நம்மளுடைய அதிக பயணமே வந்து இணைய வெளியில தான் நடக்குது. ஆன்லைன்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு பார்த்தா,
அதில் ஒரு 20% 30% வேலை பளுவை அது குறைக்க முடியும் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ண முடியுங்கிறது இன்னும் அதிகமாயிடும். ஸோ நான் முன்னாடி சொன்னதுடைய டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்குது. பெருமொழி மாதிரிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கு சாட் ஜிபிடி, கிளாட் இதெல்லாம் உதாரணம். நம்ம வந்து மனிதர்கள் பற்றின பொது புரிதல் அதுக்கு இருக்குது. அதுதான் பெரிய பிரேக் த்ரூ. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நம்ம கவனிக்கிற அளவுக்கே வந்தது. அதுக்கு முன்னாடி பல காலமாக ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. இதில் என்ன குறைபாடு அப்படின்னு பார்த்தா, நான் ஒன்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ 2யுமே பார்த்துருவோம். நாலேஜ் கட் ஆஃப் லிமிட்டேஷன் அப்படின்னா, இது முதல்ல வந்து அவங்க தரவுகளை சேமிச்சுக்கிட்டே வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தரவுகள் சேமித்ததை வச்சு அவங்க மாடலை ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அது இந்த தேதி வரைக்கும் கலெக்ட் ஆன தகவல்களை வச்சு ஒரு மாதிரி உருவாகியிருக்கு அப்படின்னா, அதற்கு என்ன ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் அப்படின்னா, இதை தாண்டி அந்த டேட்டுக்கு அப்புறமா உள்ள ஒரு தகவலை கேட்டிங்கன்னா அதால் சொல்ல முடியாது. போன வருஷம் தான் கட் ஆஃப் டேட் அதுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த வருஷம் ட்ரம்ப் என்ன பண்ணார், ஏன் இந்தியர்கள்லாம் வந்து அவசர அவசரமாக அமெரிக்காவுக்கு திரும்ப ஓட வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டால் அதால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய நாலேஜில் அது இல்லை. 2வது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஐக்கு கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு. இப்படி கற்பனையாக அது வடிவமைக்கிற அந்த விஷயத்தை தான் வந்து ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏஐ கனவு காண்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஏஐ மாடலை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எழுதுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். ஒரு விஷயத்தை வந்து விளங்க வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம். கோடு நமக்கு பதிலாக அதை எழுதுறதுக்கு வச்சுக்கலாம். அதற்கூட உரையாடுவதன் மூலமாக உங்களுடைய திட்டத்தை நம்ம தெளிவுபடுத்திக்க முடியும். பல நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னென்னா நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அதில் ஒரு சிக்கல் இருக்கும், அதை தீர்க்கணுங்கிறத யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு பிடிபடாமையே போயிட்டுருக்கும். சம்மந்தமே இல்லாத ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அவர்கிட்ட பேச ஆரம்பிப்பீங்க, நான் இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. மேபி அவர் கடனேன்னு இவர் பேசுகிறாரு, எதுவும் தலையும் புரியல காலும் புரியல, ஆனால் ஃப்ரெண்டு கேட்குறான் அப்படின்னு கம்முன்னு பொறுமையாக கேட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போகிறீங்க. அவரும் ஏதோ நடுவில் 1-2 கேள்வியை போட்டு வைக்கிறாரு. நீங்கள் முழுசாக அவர்கிட்ட பேசி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா அவருடைய இன்புட்னு எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு வந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ரீம்லைன்டாக சிந்திக்கிறதுடைய விளைவு. அப்போ நம்ம கூடவே நம்ம கேட்குற டவுட்டுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா அந்த இடத்த தான் வந்து இந்த உரையாடிகள் வந்து நிறைவேற்றுறது. சரி, அடுத்தது சர்ச் இன்டகிரேஷன் பற்றி பேசணும். ஸோ இப்போ 2 பிரச்சனைகள் சொன்னோம் இல்லையா? தகவல்கள் குறைபாடு இருக்கிறதுனால அதுவாக கற்பனை செய்கிறது. 2வது, அதுக்கு தெரியாத தகவல், இந்த நாளைக்கு மேலே இருக்கக்கூடிய தகவல் அதுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு தான் வந்து நம்ம சர்ச் வழியாக தகவல்களை திரட்டி கேள்வி கூடவே அதையும் சேர்த்து கொடுக்குறோம். அதை வச்சு அது பதில் சொல்லுது. இப்போ இணையத்தில் மட்டும்தான் தேடணுமா, வேறு இடங்களில் தேட முடியாதா அப்படின்னா, உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தகவல் களஞ்சியத்தோட கூட அதை இணைத்து, அப்போது உங்கள் ஆஃபீஸில் என்ன டேர்ன் ஓவரு, போன வருஷம் என்ன நடந்துச்சு, இது மாதிரி விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டால் கூட அந்த தரவுகளை எடுத்து கூடவே படித்து அதன் அடிப்படையில் அது பதில் சொல்கிற மாதிரியும் செய்ய முடியும். இதுதான் RAG அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட்ரைவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன். நீங்களே கூடவே அதுக்கு தேவையான தகவலையும் கொடுத்துட்றீங்க. அப்போது எல்லா தகவலையும் சேர்த்து வாங்கி நீங்கள் கேட்ட கேள்விக்கு எது பதிலோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுக்கறது ஏஐ உடைய வேலையாக இருக்கும். இது எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். இப்போ இதுக்கு அடுத்த கட்டமான டீப் ரிசர்ச்சில் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கு. ஸோ பல இடங்கள்லேருந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதை வச்சு ஒரு மார்க்கெட் அனாலிசிஸோ ஸ்ட்ராட்டஜியோ ரிப்போர்ட்டோ வேணும்னா அதை வந்து அதால் தயாரித்து கொடுக்க முடியும். அந்த அவசரமாக கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்கிறதுக்கும், மேனேஜர் வந்து நீ போய் இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தெளிவான பதிலோட வா அப்படின்னு நம்மக்கிட்ட சான்ஸ் கொடுத்து விட்டால் நம்ம பதில் சொல்கிறதுக்கும் இருக்க வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த வித்தியாசம் இதுலேயும் இருக்கும். ஏஜென்ட்ஸ் வந்து ஏஐக்கு கையும் காலும் கொடுக்குற மாதிரி, அதை நம்மளுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக மாற்றுற மாதிரி,
இந்த வேலை தான் என்னுடைய வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். அதாவது நான் சொன்ன மாதிரி ஏபிஐ அப்படிங்கிறது என்னுடைய ஸ்பெஷலைசேஷன். அது வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஒரு கணினியில் இருக்கக்கூடிய ஒரு நிரலையும் இன்னொரு கணினியில் இருக்கக்கூடிய நிரலையும் இணைக்கிறதுக்கான ஒரு பாலமாக இருக்கக்கூடியது ஏபிஐ அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதெல்லாம் வந்து மனிதர் உலகத்தில் நடக்க வேண்டியிருக்கோ, எதெல்லாம் வந்து ப்ரிசைஸாக நடக்கணுமோ, துல்லியமாக மாறாமல் நடக்கணுமோ, அதெல்லாம் ஏபிஐ வழியாக செய்யணும். எங்கெல்லாம் வந்து முடிவு எடுக்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் தான் ஃபேக்டர். இதை வச்சு இப்போ நம்ம சரி, தவறு, செய்யலாம், செய்யக்கூடாது, இது மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏஐயுடைய அறிவை நம்ம பயன்படுத்திக்க முடியும். இது ரெண்டையும் இணைக்கும் போது தானாகவே செயல்படக்கூடிய பல விஷயங்கள் நம்ம பண்ணலாம். தானாகவே இயக்கிக்கிட்டு வண்டியை ஓட்டக்கூடிய கார்கள்லாம் வந்து இப்போ அமெரிக்காவில் பிரபலமாக இருக்குது. டாக்ஸியாகவே அதை எடுத்து பலரும் பயணம் பண்ணியிருப்பீங்க. இது சம்பளம் கேட்காது, அது பாட்டுக்கு பேக்ரவுண்டில் நமக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குது. எம்சிபி அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பயன்படுத்துகிற உரையாடி கூடவே வந்து கையும் காலையும் சேர்க்கறதுக்கான ஒரு வழி. மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் அப்படின்னு இதை பற்றி இப்போ புதுசாக ஒரு தொடரும் நான் எழுதிட்டு இருக்கேன். இதை பற்றின அறிமுக வீடியோக்களும் நான் வெளியிட்டிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் அதை பார்க்குறது மூலமாகவும், வாட்ஸ்அப்பில் நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஏஐ பற்றி மட்டும்தான் அதில் பேசுகிறேன். ஸோ அந்த சேனலில் நீங்கள் இணையிறது மூலமாகவும் இதை பற்றின மேலதிக தகவல்கள் நீங்கள் பெறலாம். அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஜிமெயிலுக்கு ஒரு எம்சிபி இருக்குது. அதை கொண்டு வந்து உங்களோட உரையாடையோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏப்பா கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து எனக்கு அந்த அக்செப்டட் மெயில் வருதான்னு பாருப்பா, அவன் பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு நான் இன்வாய்ஸ் அனுப்பிச்சிட்டேன், இன்னும் பேமெண்ட் வரல, பேமெண்ட் வந்தால் நான் ப்ராடக்டை ஷிப் பண்ண ஆரம்பிக்கணும், கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு நீங்கள் ஏஐட்ட கேட்க முடியும். ஏஐ வந்து எம்சிபி வழியாக உங்களுக்கு என்னெல்லாம் மெயில் வந்திருக்குன்னு படித்து பார்த்து, ஆமாம் வந்திருக்கு, நேற்று 3 மணிக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுச்சுன்னா, அப்போ அதுக்கிட்டே வந்து ஓகேப்பா, நீ அவருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பிச்சிரு, நான் பணம் வந்துருச்சு, உங்களுக்கான ஷிப்மெண்ட் நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிச்சி விடுனா அது அனுப்பிச்சிடும். இது வந்து ஒரு எம்சிபி, அது வந்து ஜிமெயிலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்படி ஜிமெயிலோட கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு மட்டும் இல்லாமல் அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப், இன்னும் பலதை வந்து இணைக்கக்கூடிய எம்சிபிகள் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒன்றுங்கிற மாதிரி நான் 101 நாள் தொடர் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு எம்சிபியை நீங்கள் எப்படி இணைக்கலாம், அது இணைச்சா என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னெல்லாம் கேப்பபிலிட்டிஸ் வருது அப்படின்னா, அந்த ஃபவுண்டேஷன் லேயருங்க அந்த சேட் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவைப்படுறது. அதிலிருந்து ஒரு பிரிவு வந்து சர்ச் எனேபிள்டு ஏஐ. அதுக்கு அடுத்தது டீப் அனாலிசிஸ். அதுக்கு அடுத்த லெவலாக நம்ம ஏஜென்ட்ஸை பார்த்தோம். சரி, இப்போ தொழில் முனைவோராக நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக ஆகணும்னா ஸ்பெஷலைஸ்ட் கன்சல்டன்ட், அது ஸ்பெசிஃபிக் டொமைன், உங்களுக்கு எந்த டொமைனில் வந்து நாலேஜ் இருக்கோ அந்த டொமைன் எடுத்துக்கிட்டு அது கூடவே வந்து ஏஐயை பயன்படுத்தி, ஏஐ பயன்படுத்தினாலும் அதனுடைய இறுதி முடிவை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் சரியாக தான் இருக்குது. இப்போது ஒரு கேள்வி கேட்குறீங்க, அது ஒரு பதில் சொல்லுது. எப்போ இதுக்கு ஆதாரம் இருக்கா, என்னெல்லாம் இருக்குது எடுத்துகிட்டு வா, அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆதாரம் கொடுக்கும். அந்த ஆதாரம் இருக்கக்கூடிய தளங்களுக்கு நீங்கள் போய், ஆமாம் இதெல்லாம் சரியாக தான் கொடுத்துருக்காங்க, எல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கன்சல்ட்டிங்கை நடத்துறதுக்கு தகுதியான ஆளாயிடுவீங்க. அடுத்தது கண்டென்ட் கிரியேஷன். நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆராய்ச்சி அடிப்படையிலான கட்டுரைகள்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுறது அதன் மூலமாகவும் நீங்கள் வருவாய் ஈட்ட முடியும். அடுத்தது ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ஏஜென்ட்டையும் ஏஐயும் கனெக்ட் பண்ண அந்த பல ஏஜென்ட்டுகள் ஏஐயோட சேர்த்து இணைச்சி ஒரு ப்ராசஸாக அதை பண்ணிவிட்டு அது ஒரு திட்டமிட்ட விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப செக் பண்ணி கரெக்டாக அதை நிறைவேற்றுற மாதிரி ஒரு இதை அசம்பிள் பண்ண முடியும். நீங்கள் அப்படி பண்ணதை வச்சு அந்த ப்ராசஸ் ரன் ஆகிறது மூலமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஒரு பர்டிகுலர் டொமைனுக்குன்னே நீங்கள் ஏஐ ஸ்பெஷலைஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் தயாரித்து அது மூலமாகவும் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்போ நமக்குன்னு ஒரு விஷயம் இப்போ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குங்கிறது நமக்கான அன்ஃபேர் அட்வான்டேஜ்.
மற்றவங்க கிட்ட இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது. என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாமல் இருக்கிறது தான் இப்போ வித்தியாசமே நமக்கும் மற்றவங்களுக்கும், இல்லையா? என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு தான் ஒரு வரம் தரத்துக்கு ஒரு பூதம் இருக்குது. அந்த பூதத்துக்கிட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னா திரும்ப திரும்ப பட்டம் வந்து என் கைக்கு வந்து விழணும் அப்படின்னு நீங்கள் கேட்க முடியும். அதனால் பெரும் பலன் நீங்கள் அடைய போகிறதில்ல. சரியான கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வேலை பார்க்குற துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் வந்து சிக்கல் வரும், எதெல்லாம் தடுமாறிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு. இந்த கேப்பை எல்லாமே வந்து உங்களால் ஏஐ இன்ஜினியர்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஏற்கனவே நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்க பேர், இந்த துறையில் நீங்கள் வல்லுனர் அப்படின்னு நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்க பேர் வந்து உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் மேலும் ஏஐயும் பயன்படுத்தி இன்னும் அடுத்தடுத்த படிகளில் ஏற முடியும், நம்பிக்கையும் பெற முடியும். இப்போ என்ன பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா, இது நாள் வரைக்கும் பெரு நிறுவனங்கள் தான் வெற்றி பெறும், தனியாளெல்லாம் வந்து ஜெயிச்சு சாதிக்கிறதுங்கிறது வந்து 100ல் 1, 1000ல் 1, கோடியில் 1ங்கிற மாதிரி அவ்வளோ சுலபமாக வந்து தனிநபர்கள் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாறி இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சோலோப்ரனர் வந்து பெரிய பெரிய $1,000,000 $1,000,000,000 நிறுவனங்களை எல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு கீழே அத்தனை ஏஜென்ட் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கிட்ட கரெக்டான வேலையை கொடுத்து கரெக்டாக வாங்குறதுக்கு அவருக்கு தெரியணும். இப்போ ஒரு வேலையை மனிதர்கள் செய்வதற்கும் ஏஐ செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது ரொம்ப வேகமாக ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட முடியும். அதே நேரத்தில் சில இடங்களில் அது ரொம்ப முட்டாள்தனமாக நடந்துக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எச்சரிக்கையாக நடுவில் ஒரு இணைப்பு பாலமாக நம்ம இருந்து அதை கரெக்டாக வழிகாட்டி ஓட்டி கொண்டு போய் ஒரு வேலையை முடிக்கிற திறன் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தனிநபராக பெரு நிறுவனத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் அதுக்கு நான் தான் அத்தாரிட்டிங்கிற மாதிரி தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் தொடர் கட்டுரைகள்லாம் எழுதிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு பல வருமானம் வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வந்து அதை படிக்க ஆரம்பித்து, ஓ இவர்கிட்ட இந்த கண்டென்ட்டுக்கு இவர்கிட்ட வரலாம், இவர் இதில் ஸ்பெஷலைஸ்டுன்றதை காமிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்போது இது நாள் வரைக்கும் உங்களால் எதெல்லாம் இந்தந்த காரணங்களால் என்னால் இதை செய்ய முடியாமல் போச்சு, இதுக்கு மட்டும் ஒரு ஆள் இருந்தால் நான் அதை செஞ்சுருப்பேன் அப்படின்னு பல கனவுகள் இருந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி உங்களுடைய கேப்பை எல்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏஐயை பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்துறது மூலமாக ஏஐ பவர்டு சாஸ் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஒரே ஆள் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியை நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுடைய துறை எது அப்படிங்கிறத முதல்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ், நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இல்லாத ஒரு துறை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச துறை அப்படின்னு நினச்சா கூட கற்றுக்கிறதுக்கும் ஏஐயை நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்போது என்ன ஆயிடுச்சு, அடிப்படையில் என்ன வேணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெளிவு இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் போதும், அதிலிருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே எழுப்புறதுக்கான வாய்ப்பு நமக்கு இப்போ இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு மார்க்கெட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. அது தவிர ஏஐ டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், உங்களுடைய நாலேஜ் கேப்பை அதை வச்சு எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் இதான் பண்ணணும்னு நினச்சதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க. இது பண்ணால் இது ஜெயிக்கும், இதுக்கு இது வந்து பலராலும் விரும்பப்படும், மார்க்கெட்டில் இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட பேசி, இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் பண்ணலான்னு இருக்கேன், அதை நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத நேரடியாக அப்படி கேட்குறதுக்கு பதிலாக எப்படி கேட்குறதுங்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதையும் நீங்கள் ஏஐட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் உண்மையாகவே வாங்குவார் அப்படிங்கிறத எப்படி நான் உறுதி செய்கிறது அப்படின்னு கேளுங்க, உரையாட ஆரம்பிங்க. ஸோ எந்த மாதிரி மாடலை நீங்கள் பண்ண போகிறீங்க, கன்சல்டிங் பண்ண போகிறீங்களா, கண்டென்ட் சைடில் பண்ண போகிறீங்களா, இல்லை சாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸாக நீங்கள் தர போகிறீங்களா, இல்லை ஒரு ஏஜென்சியாக நடத்த போகிறீங்களா, இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய நிறுவனத்தை ஆரம்பிங்க.
படிப்படியாக முன்னேறுங்க. அதுக்கு தேவையான ஃபீட்பேக்கை மக்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா மக்களுக்கு தேவையில்லாத ஒன்றை நீங்கள் செய்யும்போது அது வந்து பயனுள்ளதாக இருக்காது. தேவையான விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஒரு பெரும் நிறுவனமாக அது மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் பேச வந்த விஷயம் அத்தனையும் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எதிர்காலம் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த வாய்ப்பு ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது. ஏன்னா ஏஐ என்னவா செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு புல்டோசர் மாதிரி எல்லாத்தையும் இடித்து சமன்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கு. இல்லைன்னா நீர் மாதிரின்னு இயற்கை வழியில் கூட சொல்லிக்கலாம். அது இந்த மேடு பள்ளத்தெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் ஒரே லெவலுக்கு கொண்டு வருது. அப்போது ஒருத்தருக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்குது, அவர் ஆர்டிஸ்டாக இருக்கார், அவரால் மட்டும்தான் சில விஷயங்களை வரைய முடியும்னு இருந்தது. அந்த இடத்துல வரைகிற கேப்பை வந்து ஏஐயால் இட்டு நிரப்ப முடிஞ்சுது. அப்போது பல விஷயங்கள் வந்து அதுவே வரைஞ்சிருது. ஏஐ வச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நல்லா பண்ண முடியுது. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஸ்பெஷலைஸ்டு பீப்புள், இதற்குனே படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவர்கள் மட்டும்தான் பண்ண முடியும்னு இருந்ததை மாற்றி எல்லாரும் எல்லாமும் செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் மார்க்கெட் டைனமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போ வந்து எல்லா மக்களும் இதே குட்டையில் வந்து விழுறாங்களோ அப்போ இதனால் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படிங்கிறது காணாமல் போயிடும். இந்த அட்வான்டேஜ் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா, ஒன்லி a portion of people are adapting to it and making use of it. எல்லாரும் வந்தால் எல்லாரும் சமந்தான், அதுக்கப்புறம் மாற்றம் இல்லை. அப்போது அந்த நிலை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே உங்கள் நிறுவனம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு பணம் சம்பாதிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படிநிலைக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வரைக்கும் தான் உங்களுக்கான வாய்ப்பு. இதை பயன்படுத்தி முன்னேற நினைக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்த கேள்வி பதிலில் நம்ம பார்ப்போம். மிக்க நன்றி. ஆக்சுவலி ஒரு ஒரு தெளிவான ஒரு என்ன சொல்றது, ஒரு வழிபாதையை நீங்க போட்டு கொடுத்துருக்கீங்க. இதுல ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த குழுவுக்கு சம்பந்தமா நம்ம கேட்டுக்கலாங்கிறது. அதே நேரத்துல இடையில யார் யாரெல்லாம் கேள்விகள் இருக்கோ அவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்களும் சார் கிட்ட வந்து கேள்விகளை கேட்கலாம். முதல்ல என்ன கேள்வின்னா, இந்த மொத்த குழுவுல அதிகமான பேர் இருக்கிறது 2 வகையா இருக்கும். ஒண்ணு, சில பேருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும், அதுல அனுபவங்கள் இருக்கும். அவங்க ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு நீங்க சொன்னீங்க ஏஐ ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்து ஓகே, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் ஏஐ நம்பலாம், எந்தெந்த விஷயங்கள்ல ஏஐ உடைய டெக்னாலஜி ஏஐ வச்சு நம்ம வந்து பிளான் பண்ணி இதெல்லாம் ஏஐ மூலமா நம்ம எளிமைப்படுத்திடலாம். முதல்ல வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, இப்போ இதெல்லாம் பண்ண முடியுங்கிற விஷயங்களை நீங்க எங்களுக்கு தெளிவுபடுத்திங்கன்னா அது ரொம்ப உபயோகமா இருக்கும். உதாரணத்துக்கு நாம என்ன சொல்றோம்னா, அக்கௌண்ட்ஸ்ல நமக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணுமா, இல்ல நமக்கு ஃபைனான்சியல் கால்குலேஷன்ஸ்ல நமக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணுமா, அதே மாதிரி லைக் ஒரு கம்பெனில ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்றோம், அதுல எந்த அளவுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணும், இதுல ஒரு விளக்கங்கள் தேவை. 2வது, சில பேர் நம்ம இந்த குரூப்ல இருக்க பல பேருக்கு வந்து ஆல்ரெடி பிசினஸ் இருக்கு, அவங்க ஒரு செக்டார்ல இருக்காங்க. இதை பெரிதுபடுத்தல நீங்க சொன்னீங்க ஏஐ பயன்படுத்திக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற பல விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள் மனிதனுக்கு அதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதை ரீப்ளேஸ் பண்ணி அதை ரிடெண்டன்சியை எப்படி மாத்தலாம்ங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? முதல் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். எதற்குமே ஏஐயை முழுக்க நம்ப வேண்டாம். அதற்காக அது கேப்பபிள் இல்லை, அது பண்ண முடியாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அதுக்கு எப்போ கிறுக்கு பிடிக்கும்ன்றது தெரியாது. ஏதோ ஒரு நிலையில் அதனுடைய கான்டெக்ஸ்ட் விண்டோ ஃபில் ஆகும்போது அந்த மாதிரி நேரத்தில் அது ரொம்ப தடுமாறி ரொம்ப சில்லியான விஷயங்கள்லாம் அது செய்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால் இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு வராரு, அவருக்கு வந்து பல விஷயங்களை ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய திறமையான ஆள் தான். ஆனால் கோட்டி பிடிச்சவர் ஏதாவது ஒன்று குழப்பம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா பயங்கரமாக பண்ணிவிடுவார். அப்படின்னா அவரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஏஐயும் ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு விஷயம் அது கொண்டு வந்து கொடுக்கும்போதும் நீங்கள் அது சரியாக தான் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு மேற்பார்வை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அவசியம். ஒரு கேள்வி கேட்குறீங்க, அது வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னா அதுக்கு வந்து ஆதாரம் கொடுக்க சொல்லலாம். இப்போ பர்ப்ளெக்சிட்டி வந்து உங்ககிட்ட ஏர்டெல் சிம் இருந்தாலே ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வழியாக 1 இயர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது. அது வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு வித்தியாசம் அப்படின்னா, எந்த கேள்வி கேட்டாலும்
பதிலில் வந்து அது தேடி எடுத்துட்டு கூடவே ஆதாரத்துக்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துரும். ஆதாரம் இல்லாமல் அது பேசுறது இல்லை. அப்போ பர்ப்ளெக்சிட்டி கிட்ட போயிட்டா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதை தாண்டியும் வந்து ஹாலுசினேஷன் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பிரச்சனை கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து பிச்சைக்காரன் பாத்திர மாதிரி எல்லா மாடலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டே வந்து கிளாட் மாடலும் கிடைக்கும், கிராக் கிடைக்கும், ஜெமினை கிடைக்கும், ஓப்பன்ஏஐயோட மாடல் கிடைக்கும், அவங்களோட ப்ரொப்ரைட்டரி மாடலும் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வேறு மாடல்கிட்ட கேள்வி கேட்கறது மூலமாகவே சில நேரத்தில் இன்னும் துல்லியமான பதில் கிடைக்கிறது பார்க்க முடியும். ஒவ்வொரு மாடலும் வந்து வேறு இதில் ட்ரெயின் ஆகி வந்திருக்கு. அதுக்கு என்ன ட்ரைனிங் டேட்டா கொடுத்தாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது ஒரு மாடல் ஒரு துறையில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்குது, நல்லா பதில் சொல்லுது அப்படின்னா எல்லா துறையிலும் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னா அவசியம் கிடையாது. அது மற்ற துறைகளில் அது வீக்காக இருக்கலாம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேள்வியை வெவ்வேறு மாடல்கள்கிட்ட கேள்வி கேட்டு அது என்ன பதில் சொல்லுதுன்னு பார்த்து அதில் சிறந்த பதிலை எடுத்துக்கிறதும், எந்த துறையில இந்த மாடல் வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? அதாவது நாங்க ஒரு சில பொருட்களை நம்ம ஆல்ரெடி பொருள்களையோ வியாபாரத்தையோ தீர்மானிச்சிட்டோம். அதுல எடுத்துட்டு போகும்போது எந்தெந்த விஷயங்கள்ல ஏஐ உபயோகப்படுத்தி இருக்கிற ப்ராசஸ எளிமைப்படுத்தலாம்? எந்தெந்த விஷயங்கள்? இப்போ அக்கவுண்ட்ஸ்ல பண்ண முடியுமா? இல்ல வேற என்னென்ன விஷயம் ஆப்பரேஷன்ஸ்ல பண்ண முடியுமா? இல்ல லாஜிஸ்டிக்ஸ்ல பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்ல இப்போ ஃபைனான்சியல் கால்குலேஷன்ஸ்ல, இன்வெஸ்ட்மென்ட்ல எந்தெந்த விஷயங்கள்ல நியூஸ்ல நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எல்லா செக்டார்ஸ்லயும் பண்ணுது. ஆனா ஆக்சுவல் யூஸ் கேஸ்ல என்னென்ன மாதிரி செக்டார்ஸ்ல வந்து அது ரியல் டைமா இப்போ இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு? நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமே இதற்கு கொஞ்சம் நேரம் செலவழித்து ஒவ்வொரு துறையிலுமே நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஏஐ பயன்படுத்தி பார்க்கறது. ஜெயிச்சுதா, நல்லா வந்துச்சா, குறித்து வச்சுக்கோங்க, அடுத்த முறை அதை பயன்படுத்துங்க. தோத்துதா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து வச்சுருங்க. ரொம்ப சொதப்புதா, குறித்து வச்சுக்கோங்க, மாறும். ஒவ்வொரு மாடல் வந்து அப்டேட் வர வர வந்து பல விஷயங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ போக போக எல்லா விஷயங்கள்லையும் வந்து அது கொஞ்சம் கற்று தேர்ந்து நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்துடும். அதனால் எல்லா பகுதியிலுமே பயன்படுத்தி பாருங்கள். ஒத்து வராத தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஒத்து வராத திரும்ப இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு குறித்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சந்திர சார் கேட்கிறாரு, நம்ம வந்து இந்த ஏஐ பத்தி கத்துக்கணும்னா, ஆரம்பத்துல இருந்து அடிப்படையில இருந்தே கத்துக்கணும்னா எப்படி கத்துக்கலாம்னு சந்திரசேகர் சார் கேட்கிறாரு. ஓகே. நிறைய சோர்சஸ் இருக்குது. நீங்கள் ஏஐ கிட்டேயே கற்றுக்கிறதுக்கு கேள்வி கேட்க முடியும். எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இது இப்படின்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற, இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுங்கிறாங்களே அது என்ன, நானே ஒரு மாடல் உருவாக்க முடியுமா, எனக்கு அதுக்கு எவ்வளோ செலவாகும், இப்படின்னு எங்கேயோ ரேண்டமாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டே கூட ஆரம்பிக்க முடியும். நான் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது முகநூலில் கிடைக்குது. அதை படிக்க ஆரம்பித்தா கூட உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதற்கப்புறமா இந்த அண்ணா ஏஐ கிளப்னு ஒன்று இருக்குது. அதில் ஏஐ சம்மந்தமான மீட்டிங்ஸ்லாம் பண்ணுறாங்க. அது முதல் மீட்டிங்கில் நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோவும் யூடியூப்பில் இருக்குது. அந்த உரையில் வந்து ஏஐ உடைய வளர்ச்சி எப்படிலாம் இருந்துச்சு, அந்த புத்தகத்துடைய கண்டினியூஷன் மாதிரி அந்த உரை இருக்கும். ஸோ அது பயன்படலாம். உங்களுக்கு யார் தெளிவாக எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறது மூலமாகவும் கற்றுக்க முடியும். பல ஏஐ ஒரே பிளாட்ஃபார்ம்ல இன்டகிரேட் பண்ணி அதை கொண்டு ஒரு விஷயங்களை பண்ண முடியுமா? வியாபாரங்களை பண்ண முடியுமா? அதே மாதிரி அதை கொண்டு நம்ம மக்களுக்கும் சர்வீஸாகவும் கொடுக்க முடியுமா? அதே மாதிரி இது பண்ணணும்னா அது எப்படி எப்படி பண்ணலாம்? அதுக்கான காஸ்ட் எப்படி இருக்கும்? அது நம்ம அப்படி ஒரு 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 ஐடியாவை உருவாக்கிட்டோம்னா அங்கிருந்து அதை கொண்டு போறதுக்கு எவ்வளவு டைம் லைன் ஆகும்னு அட்வொகேட் சார் கேட்கிறார். சரி, இப்போ ஒரு உதாரணம், பல மாடல்களை கொண்டு வந்து பண்ண முடியுமான்றதுக்கு பர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து நான் உதாரணமாக கொடுத்தேன் இல்லையா. அவங்க வந்து எல்லா மாடலும் அவங்க கிட்ட கிடைக்குது அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, பே பர் யூஸ் அப்படிங்கிற மாதிரி எத்தனை டோக்கன் வந்து இன்புட் டோக்கன், எத்தனை டோக்கன் அவுட்புட் டோக்கன் அவங்க வழியாக போகுதோ அதை வச்சு ஓப்பன்ஏஐ நிறுவனம் அவங்கக்கிட்ட ஒரு பில்லு கொடுக்கும். கிளாட் ஆந்த்ரோபிக் நிறுவனம் அவங்களுக்கு ஒரு பில் கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துக்கிட்டையும் அவங்க யூசேஜை பொறுத்து பில்லை கட்டுறாங்க. ஆனால் பயனருக்கு அவங்க எப்படி அதை கொடுக்குறாங்கன்னு பார்த்தா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. அப்போது
நீங்கள் அந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு ஓவர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அவங்க ரேட் லிமிட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் இது மாதிரி அதிகமாக பயன்படுத்திட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு உங்களை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. இது மாதிரி பண்ணுறது மூலமாக எல்லாரும் எல்லாத்தையும் எல்லா நேரமும் பயன்படுத்த மாட்டாங்க. அப்படின்னு இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதானே, எல்லாரும் ஒரே நேரத்தில் மண்டையப்பட மாட்டாங்க. அப்போ எல்லார்ட்டையும் காசை வாங்கி யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா நமக்கு நிகரமாக ஒரு லாபம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி நிற்கிறதுக்கான காரணம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் கொடுத்துட்டு என்ன ஆக்சுவல் யூசேஜோ அது எப்படியும் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ரேட் லிமிட்டையும் வச்சுக்கிட்டு அந்த நிறுவனங்கள் இயங்குகிறது. ஸோ இதே தான் நீங்கள் ஒரு நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாலும் என்ன நான் அட்வைஸ் பண்ணுவேன்னா, எல்லா மாடலையும் கொடுக்கறது உங்களுடைய இதுவாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது மாதிரி நிறைய ஆல்ரெடி பிஸ்னஸ் வந்துருச்சு. இது மாதிரி எல்லா மாடலும் நான் தரேன், ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுங்க. இப்போ ஒவ்வொன்றுத்துக்காக போனால் அவங்கக்கிட்ட $10 இவங்ககிட்ட $20 நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. என்கிட்ட வாங்க, என்னோட இதிலே வந்து எந்த மாடல் வேணுமோ நீங்கள் பிக் பண்ணிக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னே சர்வீசஸ் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் கொஞ்ச நாள் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் எல்லோரும் தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பர்ப்ளெக்சிட்டி மாதிரி பர்பஸ் பில்ட் டூல் அது வந்து மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் டிஃபரன்ஷியேட்டர் அப்படின்னா, நான் வந்து உண்மையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் உண்மைக்கு சாட்சியும் கொண்டு வருவேன் அப்படின்னு அவங்க கூடவே இந்தந்த லிங்க்ல இருந்தால் இந்தந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தேன்னு கொடுக்கறது இருக்கு இல்லையா, ஒரு சர்ச் இன்ஜினை பில்ட் பண்ணி கொண்டு வந்தது. அது வந்து அவங்களுடைய மோட். அதனால் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுது. உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணுன்னா யூ ஹாவ் டு கம் அப் வித் அ ப்ராப்பர் திங். அண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறது, இப்போ நமக்கு எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான். ஒரு மாடல் எடுத்துக்கோங்க, அந்த மாடல் வந்து நல்லா அந்த பர்பஸ்க்கு நல்லா செயல்படுது, உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குன்னா அந்த மாடலே நீங்கள் வந்து உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு சர்வீஸாக பண்ணுங்கள். எல்லாமேலாம் கொடுக்காதீங்க. சீப்பஸ்ட் மாடல் டு அச்சீவ் வாட் யூ வாண்ட், அதான் உங்களுக்கு வேணும். சார் ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, அதாவது வழக்கமா வந்து எல்லாமே இப்ப இருக்கிற எல்லா எல்எல்எம்ஸ்லயோ இல்ல எல்லா மாடல்ஸோ வந்து ஃப்ரீயா ஒரு அளவுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்டும் போயிடும். ஸோ அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்த லேயரா போகணும்னா அது ஏபிஐயா போகுது. இப்போ இப்போ நான் ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு அது என்ன வந்து என்னென்ன பெனிஃபிட் எனக்கு இருக்கும்? ஒரு பிசினஸ் ட்ரை பண்றேன், இல்ல ஒரு பிசினஸ் நடத்துறேன்னா ஃப்ரீயா நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்ன பயன்கள் இருக்கும்? நான் வந்து அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனா போகும்போது அதுல என்னென்ன அதிகப்படியான பயன்கள் எனக்கு இருக்கும்? இல்ல ஏபிஐயா நான் வந்து போகும்போது எனக்கு அதுல இன்னும் என்னென்ன அதிகமான பயன்கள் இருக்குங்கிறது எனக்கு இந்த குழுவுக்கு புரியணுங்கிறது கேள்வியா இருக்கே சார். சரி, ஏபிஐ பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடான ஒன்று. அது வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ஏபிஐ பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் பயன்படுத்துகிறது தான் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இலவசமாக கிடைக்கிறது வந்து உங்களை இந்த பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு தான். இலவசமாக கிடைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தான் ப்ராடக்ட். ஒன்ஸ் நீங்கள் அந்த அடிக்ட் ஆகிட்டீங்க, அந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து வருவீங்க, அதுக்கப்புறம் காசு கொடுப்பீங்கன்றது தான் ரேட் லிமிட் அப்படிங்கிறது தான் முதல்ல அவங்க லிமிட் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஆனால் ஒரு நாளைக்கு 4 கேள்வி தான் கேட்க முடியும். 5வது கேள்வி கேட்டால் நாளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி தடைகளை கொண்டு வரது மூலமாக உங்களோட பயன் அளவு அதிகரிக்கும் போது நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பே பண்ணுவீங்கிறது அவங்களுடைய எய்மாக இருக்கும். இன்னொன்று, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லையே வந்து அடுத்தடுத்த லெவல் வச்சுருப்பாங்க. இந்த லெவல் வரைக்கும் இருக்கவங்க இதெல்லாம் பயன்படுத்த முடியும். ப்ரௌசர்லேயே ஏஜென்ட் இருக்குது, ஸோ அதுக்கிட்ட கேள்வி கேட்டால் அதுவே வந்து தேடி தேடி உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை வாங்கி கொடுன்னு சொன்னால் பண்ணும். ஊபரில் எனக்கு கேப் புக் பண்ணி கொடுன்னா பண்ணும். இதெல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், மேக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், இப்படிலாம் கேட்பாங்க. உங்களுடைய அடிப்படை தேவைக்கு ஃப்ரீயே போதுமானதாக இருக்குது அப்படின்னா ஓகே. ஃப்ரீயில் சில மாடல்கள்லாம் நான் தரமாட்டேன், ரொம்ப காஸ்ட்லியான மாடல் வேணும்னா நீங்கள் வந்து ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் போகணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. நான்லாம் போன வருஷம் ஃபுல்லாக ஃப்ரீயில் என்ன கிடைக்குமோ அது மட்டும் தான் வச்சு பயன்படுத்திட்டு இருந்தேன் போன வருஷத்தோட ஆரம்பத்துலலாம். இப்போ வந்து மேக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வரைக்கும் பயன்படுத்துகிறேன். ஒரு கேள்வி இருக்கு சார். ஆக்சுவலி வந்து நீங்க வந்து ராக்னு ஒரு கான்செப்டை சொன்னீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சாட் இன்டர்ஃபேஸ்ல வந்து உதாரணத்துக்கு நான் சாட்ல
பெர்ப்ளெக்சிட்டில, டீப்சீக்ல இந்த மாதிரி ஒரு 10, 15 அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் தேடி கொண்டு வர ஜெமினியே இந்த மாதிரி ஒரு 10, 15 எல்எல்எம்ல நான் பல விஷயங்கள சேகரிக்கிறேன். பல விஷயங்கள நான் வந்து தேடுறேன். அதுக்கான விஷயங்கள சிந்திக்கிறேன். அது எல்லாமே வந்து அங்கங்க சிதறி கிடைக்கும். இப்போ என்னுடைய சூழ்நிலை என்னன்னா, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சேன்னா, நான் வந்து ஒன் பாயிண்ட் சொல்யூஷனா இருக்க முடியும். நீங்க ம். சொன்னீங்க, இது வந்து பெர்ப்ளெக்ஸிட்டி வந்து இது பண்ணுதுன்னு சொல்லி. ஆனா, என்னுடைய நாலேட்ஜ்க்கு என்னுடைய அதாவது அ டெக்னிக்கலா சொல்லணும்னா, என்னுடைய சிஸ்டம் ப்ராம்ப்ட்க்கு போல, நான் இத டிஃபைன் பண்ணி எல்லாத்துடைய மெமரியோட ராகோட இன்டகிரேட் பண்ணணும்னா, நான் ம். வந்து என்ன மாரி இத பண்ணலாம்ங்கிறது நம்மளுடைய குழுவுல இருக்கிற ஒருத்தருடைய சரி. வேற வேற இடத்துல வேற வேற விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் சப்ஸ்கிரிப்ஷன் போனா பலத வந்து அக்சஸ் பண்ண கூட முடியாம போயிரலாம். அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் டவுன் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுதான் வந்து அ ரொம்ப வந்து டோக்கன் கம்மியா எடுக்கக்கூடிய, அதே நேரத்தில ரிச் டெக்ஸ்ட் குடுக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட். இதில தான் பெரும்பாலும் ஏஐ வந்து கன்டென்ட்டே காமிக்கும். ஹெடரு, சப் ஹெடரு, அதுக்கப்புறம் போல்ட் டெக்ஸ்ட், இட்டாலிக் டெக்ஸ்ட், கோட வந்து சின்டாக்ஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. இது எல்லாமே மார்க் டவுன் வச்சு அதால பண்ண முடியும். ஸோ, அத வந்து மார்க் டவுன் டாக்குமெண்ட்டா ஜெனரேட் பண்ண சொல்லி, நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்க சேமிச்சு வைக்கலாம். செகண்ட் பிரெயின் அப்படின்னு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அப்சீடியன் அப்படிங்கிறது அதில ஒரு அப்ளிகேஷன். அதில வந்து மார்க் டவுன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க சேர்த்து சேர்த்து வைக்க முடியும். ஆ, அது கூடவே ஏஐ கனெக்ட் பண்ணி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லயே நீங்க கேள்வி கேட்க முடியும். அதுலருந்து அது பதில் சொல்ல முடியும். இது வந்து ஒரு சொல்யூஷன். இப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஆ அ ஜெமினியோடைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்க. உங்களோட கூகுள் டிரைவ்ல வந்து நீங்க நெறைய டாக்குமெண்ட்டா போடுறீங்கன்னா, ஏஐட்ட பதில் சொல்லுன்னு சொல்லும்போது, "இன்டர்நெட்ட பார்க்காத, என்னுடைய கூகுள் டிரைவ பார்த்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லு" அப்படின்னு சொன்னாலும் அதால பதில் சொல்ல முடியும். இது ஜெமினை தரக்கூடிய ராக் சொல்யூஷன். இப்படி இல்லாம பெர்ப்ளெக்சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பேசஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அந்த ஸ்பேசஸ் ஃபீச்சர்க்குள்ள போயிட்டு, நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்டோ, என்னென்ன யூஆர்எல்லோ அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிட்டு, ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் கன்சல்ட் பண்ணி அது உங்களுக்கு பதில் சொல்லும். அதுவும் ஒரு ராக் சொல்யூஷன் தான். ஸோ ஒவ்வொரு நிறுவனமும் ராக வந்து வெவ்வேறு வகையில உங்களுக்கு எளிமைப்படுத்தி குடுத்துருக்காங்க. ஆனா, இது எதுவும் வேணாம், எனக்கு வேண்டியது நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அத எடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி, உங்க ஏபிஐ கீய போட்டு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, வேற எந்த நிறுவனத்துக்கும் போகாம கூட வச்சுக்க முடியும். இதுக்கு அடுத்த கட்டமா ஏஐ மாடல்லயே ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் வருது. ரொம்ப பவர்ஃபுல்லான மெஷின் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, இணைய தொடர்ப கூட துண்டிச்சுட்டு நீங்க கேள்வி கேட்டு பதில் வாங்கி, உங்களுடைய நாலேட்ஜ் பேஸ வந்து ஃபுல்லா வளர்க்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய கணினிகள்லாம் வந்து இந்த மாதிரி கேப்பபிளா இருக்கும். மாடல்களும் ரொம்ப சின்ன சைஸ்க்கு வந்து உங்களுடைய கணினியிலிருந்து இயங்குற மாதிரி வரும். சார் அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம வந்து இந்த ஏஐ பத்தி பேசப்படும்போது எல்லா இடத்துலயும் என்ன நமக்கான ஒரு பதட்டத்த உருவாக்குதுன்னா, ஒரு ஒரு புது தொழில் முனைவராவோ, இல்ல ஒரு வேலையில இருக்கோம். அதுக்கடுத்து ஒரு தொழில் முனைவோரா இருக்கும்போது, நமக்கு என்ன பயம் இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க நல்லாவே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதிகமான இடங்கள்ல நம்ம ஃப்ரான்சைஸி எடுத்து அதுல லாஸ் ஆயிருக்கோம். இன்னும் பல பேர உங்களால கேட்க முடியும். ஆனா ஏஐ கொண்ட ஒரு ஏஐ உடைய இந்த விஷயங்கள நான் பண்ணேன். அதுல நான் சக்சஸ் ஆனேன், ஃபெயில் ஆனேன்னு சொல்லி மிக சில பேர சொல்ல முடியாத காரணம் வந்து, இதுல போடக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் உடைய தெளிவின்மை. 1. ம். அண்ட் அதோடைய இன்வெஸ்ட்மென்ட் உடைய ஆர்ஓஐ பத்தி புரிதலுக்கு எப்படி அனுமானிக்கிறதுங்கிறதுக்கான புரிதல் நமக்கு வேணும். அத பத்தி கொஞ்சம் விளக்கத்த குடுக்க முடியுமா? அது இன்னும் மேல மேல தெரியணும்னா, ம இந்த டீம்ல இருக்கிற மக்கள் வந்து உங்ககிட்ட டைரக்ட்டாவே பேசி டிஸ்கஷன் பண்ணிக்குவாங்க. இன்னொரு இந்த 2வது 3வது கேள்வி. இன்னொன்னு நான் எ ஒரு சாதாரண ஒரு ஃபோன்ல வச்சுக்கிட்டு, இது ஒரு இன்டர்நெட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்டர்நெட் இருக்கு. நான் ஏஐ கேட்கிற எல்லா இடத்துலயும், எனக்கான ஒரு தேடல அந்த ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி ஒண்ணு ஒண்ணா நான் உருவாக்கிட்டே போலாம். எனக்கு முதல்ல தமிழே தெரிய த த இப்போ ஜெமினிலன்னா தமிழ் வருது. இப்போ நான் தமிழை உபயோகப்படுத்தி, என்னுடைய தாய்மொழியில என்னுடைய இடத்துல இருந்துகிட்டு, நான் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி என்னுடைய எல்லா தளங்களையும் நான் ஒரு புள்ளி 1லிருந்து புள்ளி 100க்கு எப்படி நான் என்னுடைய பயணத்த தொடங்குறது? அதுக்கான ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு பாதைய குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி. எல்லா நிறுவனங்கள் தொடங்குறதுக்கான அதே ஃபார்முலா தான் இங்கேயும். உங்களுடைய மோட் என்ன? மத்தவர்கள் அத செய்ய முடியாத அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கு? அ அத நீங்க தெளிவுபடுத்திட்டு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சீங்கன்னா, அது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிக்கும். இல்லாட்டி, இந்த ஃபார்முலாவ யார் வேணா காப்பி அடிக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்ப வந்து பலது வந்து எளிதாயிட்டே இருக்கு. அதான் அந்த சமன்படுத்துற ஒரு ஒரு விஷயமா தான் ஏஐ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ
ரொம்ப எளிதாக ஒரு ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா அடுத்து இன்னொருத்தன் வந்து உங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பான். இந்த வெற்றி வந்து நீண்ட நாளுக்கு உங்களுக்கு இல்லாத ஆயிடலாம். அதற்குள்ளே என்ன சம்பாதிக்க முடியுமோ அதான் அப்படிங்கிற மாதிரி ஆகலாம். ஸோ தெளிவாக யோசிச்சு மற்றவர்கள் ஈஸியாக பின்தொடர முடியாத மாதிரி என்ன மாதிரி தடைகள் நீங்கள் ஏற்படுத்த முடியும், எப்படி வந்து உங்களுடைய நிறுவனம் வந்து சிறப்பாக அதற்குள்ளே மார்க்கெட்டை பிடிச்சிட்டிங்க, யூசர் பேஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் அடுத்தவங்களால டக்குன்னு கேப்சர் பண்ண முடியாது. அப்புறம் உங்களுடைய ஐபி ப்ரொடெக்ஷனுக்கு அதுக்கு இதெல்லாம் வந்து பொதுவாக தொழில் முனைவோர் செய்ய வேண்டிய எல்லா பொது விதிகள் தான் இங்கேயும் வேலை பார்க்குது. அப்புறம் ஏஐ கிட்ட நம்ம இலவசமாக உரையாடுறதுல இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, அவங்க வந்து நம்ம உரையாடின அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து புதிதாக ட்ரெயின் பண்ணுற மாடல்களுக்கு பயன்படுத்திக்கலாம். எங்கெல்லாம் நம்ம அது வந்து சரியாக பதில் சொல்லுச்சு, எங்கே சரியாக பதில் சொல்ல, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பர்சனல் தகவல்கள், உங்களுடைய ஆதார் நம்பரு இது அதெல்லாம் நீங்கள் அதுக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அது நாளைக்கு யாரோ யார்கிட்டயோ பேசுகிற சேட்டில் அது வெளியே வரக்கூடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பர்சனல் தகவல்களை ரொம்ப கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அனானிமைஸ் பண்ணி கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம். நீங்கள் பே பண்ணி வாங்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது என்டர்பிரைஸ் கைண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் போகும்போது உங்கள் டேட்டாவை நாங்கள் ட்ரைனிங்க்கு பயன்படுத்த மாட்டோம்னு உறுதி கொடுக்கறதும் அதெல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரகசிய தகவல்கள், நான் இராணுவத்தோடு வேலை பார்க்குறேன், அந்த மாதிரி தகவல்கள்லாம் நான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து இப்படி தான் பயன்படுத்தணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. மிக்க நன்றி. அதே மாதிரி வேற ஏதாவது குழுவில் யாருக்காவது பேசணும்னு இது கேள்விகளை கேட்கணும்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நாங்கள் உங்களை அன்மியூட் பண்ணி கேள்விகளை கேட்போம். இல்லைன்னா நம்ம டிஸ்கஷன்ஸை ஃபர்தராக எப்படி கொடுத்துருவோம் சார். அதே மாதிரி இந்த விஷயங்களை இந்த விஷயத்தை பற்றி ஃபர்தராக நம்ம வந்து நம்ம குழு வாட்ஸ்அப் குழுவில் நம்ம இதை ஃபர்தராக எடுத்துக்கிட்டு போகலாம். சார் வந்து வாட்ஸ்அப்லேயே இருக்காரு. நீங்க வந்து சார் கிட்ட வந்து இந்த ஏஐ சம்பந்தமா ஏஐ பிசினஸ்ல உங்க பிசினஸ்ல எப்படி கொண்டு போகலாம், அதை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம அதை தொடருவோம். இப்போதைக்கு டைமும் வந்து நம்ம தாண்டிட்டோம். டைமும் நம்ம தாண்டிட்டோம். இந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம இந்த பிரசன்டேஷனை பண்ணியிருக்கோம். அருள் சாருக்கு மிக்க நன்றிகள். அதே மாதிரி கேள்விகளை கேட்ட எல்லாருக்கும் மிக்க நன்றிகள். இந்த டிஸ்கஷன்ஸ் இது ஆரம்ப புள்ளியா இருக்கட்டும். ஃபர்தரா நம்ம இதை ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கோம். எல்லோருக்கும் மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அருள் சார் கேக்குதா சார்? கேக்குது. ஒன்றும் இல்லை சார், என் பேரு சந்தர் ஆக்சுவலா. ஹலோ சொல்லுங்க சார். இப்போ நான் கரண்டா வந்து இன்ஜினியரிங் ஆக்சுவலா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். இப்போ வந்து ஜாப்ஸ்க்கு நான் தேடுறேன். இப்போ ஜாப்ஸ் வந்து சர்ச்சிங்க்குன்னே வந்து ஏஐ எல்லாம் ஆக்சுவலா வந்துருச்சு. அது உண்மையிலேயே வந்து யூஸ்ஃபுல்லா சார்? அதெல்லாம் அந்த பிளாட்ஃபார்முக்கு அப்படி ஜாப் சர்ச் ஸ்பெசிஃபிக் சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாகவே ஏஐட்ட கேட்டு பாருங்கள். ரொம்ப திறமையாக வேலையை வந்து தேடிக்கிட்ட ஆட்கள் யார், அவங்க அதுக்கு பயன்படுத்தின டெக்னிக் என்ன, இது மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம். நீங்கள் ஏஐ கிட்ட துல்லியமாக கேள்வி கேட்கறது மூலமாக தெளிவான பதில் பெற முடியும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்திட்டு அப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் சர்வீஸ்க்கு ட்ரை பண்ண போகலாம். ஏன்னா ஏற்கனவே கிடைக்கிறதுல என்னெல்லாம் பண்ண முடியுன்றது பார்த்துக்கிறது நல்லது. இல்லை சார், நான் வந்து என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ என்னன்னா இப்போ சாட்ஜிபிடி மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸை கேட்கறத விட இப்போ ஏஐயே ஒரு சில ஆப்லாம் வந்து இந்த மாதிரி ஏஐக்குன்னு ஆப் செஞ்சு அதுல நீங்க வந்து ஜாப் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி எல்லாம் வந்து சில போர்ட்டல் இருக்குது ஆக்சுவலா. அவங்க வந்து இன்கேஸ் அவங்க வந்து கனெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க தான் தொழில் முனைவர், உங்களுக்கு தான் வந்து இந்த ரெஸ்யூமை வச்சு நிறுவனத்தையும் வேலை பார்க்க விரும்புபவர்களையும் கனெக்ட் பண்ணுற ஒரு போர்ட்டல் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய மோட்டுங்கிறது என்னவா இருக்கும்? நான் ஆல்ரெடி வந்து இத்தனை நிறுவனத்தை உள்ளே கொண்டு வந்துட்டேன், நான் இத்தனை பேரை வந்து நான் ஆல்ரெடி வந்து இணைச்சிட்டேன், ஸோ என்னால் ஆல்ரெடி வேலை பெற்றவர்களே வந்து 1000 பேருக்கு மேலே இருக்காங்க, இப்படி காமிக்க முடிஞ்சதுன்னா அந்த நிறுவனம் வந்து நிலைச்சு நிற்கும் இல்லையா?
நீங்கள் தான் ம். நிறுவனத்தை ரன் பண்ணுறீங்கன்னா இதான் ப்ரொசீஜர். அப்போ இதோடைய ஃப்ளிப் சைடு, நீங்கள் தான் இது வழியாக வேலை பெருக விரும்புகிறீங்கன்னா நீங்கள் என்ன சோதிச்சு பார்க்கணும், இந்த நிறுவனம் நிற்குமா, இதுக்கு வந்து மோட் இருக்கா, அவங்க வந்து எல்லாத்தையும் சரியாக செய்கிறாங்களா, அவங்க கிட்ட ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்குது, அவங்க வேலை தேடுறதுக்கு அது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவங்களுடைய ஏஐ வீக்காகவே இருந்தால் கூட அந்த உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இது அந்தந்த தளத்தையும் அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே சார். சார் இன்னொன்னு வந்து இப்போ இன்கேஸ் இப்போ ஒரு ஐடி ப்ரொஃபஷன வந்து போறதுக்கு முன்னாடி நான் ஏஐ பத்தி ஃபுல்லாவே அதுக்குன்னு ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி போறதுக்கு அது அவசியமா? இல்ல ஆஃப்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அது கோர்ஸ் போனா அது நல்லா இருக்குமா சார்? இல்லை, நீங்கள் ஏஐயில் என்ன பண்ணணும் விரும்புகிறீங்கிறது இருக்குது. ஏஐ வந்து பயன்படுத்துறதுக்கு ஆன கோர்சஸ் வேறு, ஏஐ வந்து நீங்களே நிர்மாணித்து இயக்கிறதுக்கான கோர்சஸ் வேறு. எல்லாருக்கும் வந்து ஏஐ மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் தேவைப்படாது. அன்லெஸ் உங்களுக்கு அதில் ரொம்ப பேஷன் இருக்குது, எனக்கு கணிதம் வந்து ரொம்ப நல்லா வரும், நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் அதை நீங்கள் முயற்சி பண்ணலாம். இல்லாட்டி உங்களுடைய துறையில் ஏஐ எப்படி பயன்படுத்தி வின் பண்ணுறதுன்னு பார்க்குறது இன்னும் புத்திசாலித்தனமாக இருக்கும். சரி, ஓகே. நன்றி. நேரம் தேங்க் யூ சார். அதிகமாயிடுச்சு, நான் விடை பெற்றுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ம் நம்ம மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நன்றி. வேற க்ளோஸ் யாராவது கேள்விகள் இருந்தா நீங்க டைரக்டா பேசுங்க. நன்றி. தேங்க்யூ. ஆமாம்.